ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாருக்காவது கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரிஞ்சால் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் அண்ட் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு மீடியம் சைஸ் உள்ள கத்திரிக்காய் இருந்தால் போதும். அதுக்கு 2 தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதுமானது. வெங்காயம் எங்கிட்ட சின்னதாக இருக்கனால ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 4 எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கத்திரிக்காயை குட்டி குட்டியாக ஸ்கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு எந்த கத்திரிக்காய்னாலும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஒன் டைம் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி சாப்பிடுவாங்க. அண்ட் இதில் வந்து கத்திரிக்காய் இருக்குது அப்படின்றதே பெரும்பாலும் அளவுக்கு தட்டுப்படாது. ஸோ அந்த அளவுக்கு ருசியாக ஒரு சாதம் ரெடி பண்ணிடலாம். இந்த சாதம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா வதங்கும் பொழுது அதோட தோலெல்லாம் வந்து சுருங்க ஆரம்பித்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ சைடில் வந்து நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணோம். அதுக்கு நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்க பொருளே போதுமானது. அதுலேருந்து வத்தல் வந்து 3 எடுத்திருக்கேன். இது காரம் இல்லைன்றதுனால 3 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட்டி குறைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். மித்தது எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இதை எல்லாமே கத்திரிக்காய் 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கி சுருங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை லைட்டாக சூடு காட்டிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இறக்க போகிற டைமில் இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிரியாணி ஃப்ளேவர் கண்டிப்பாக நமக்கு இதில் கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா சூடு காட்டிட்டு ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். இப்போ அதே பேனில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காவும் எண்ணெயில் வதக்கிட்டோம் இல்லையா, அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா கிரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் போல் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாத்துலேயுமே ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அண்ட் அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் போல் வந்துட்டு வேர்க்கடலை அண்ட் இது கூட கடலைப்பருப்பையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது அங்கங்கே அந்த கடலை வந்து தட்டுப்படும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாம் பொரியிற கேப்புக்குள்ளே நான் அந்த பவுடரையுமே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வேர்க்கடலை நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல அரோமா கிடைக்கும். புதுசான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயுமே இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு சின்னதாக ஒரு மசாலா ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து போதுமானது. ஏற்கனவே கத்திரிக்காய் வந்து நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. அதனால ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா லெட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா வத்துறதுக்கு முன்னாடி நல்லா பபுள்ஸ் தளன்னு கொதிக்கும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடர், அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமே உடனே நமக்கு வந்து இந்த கிரேவி வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ கத்திரிக்காய் வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காவை நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஸோ கத்திரிக்காய் இருக்கிற தடமே தெரியாது. இல்லை கத்திரிக்காயெலாம் சாப்பிடுவாங்க, பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதத்தை போட்டு நம்ம கிளறிட்டோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரிஞ்சால் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காவே பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு 1 டைம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இது கத்திரிக்காய் சாதம் அப்படின்றது சத்தியமாக அவங்க நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு அரோமாவும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட ஸ்பெஷலாக நம்ம கடலைப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் போட்டு செய்யும் பொழுது சாப்பிடும்போது கடிப்படும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அண்ட் சூடாக வடித்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளை சாதம் கூட இந்த கிரேவியையும் போட்டு நல்லா கிளறிங்க அப்படின்னா பிரிஞ்சால் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை நார்மலாக ஒரு அப்பளம் இல்லை சிப்ஸ் இது மாதிரி வச்சு கொடுத்தோம்னாலே போதுமானது. அண்ட் சிம்பிளாக அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒருவேளை சாதம் உங்களுக்கு மிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் லெமன் சாதம், புளி சாதம் தான் செய்வீங்க. அண்ட் இந்த கத்திரிக்காய் இருந்தால் கூட இந்த பிரிஞ்சால் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் டைம் இருக்கும்பொழுது செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.